வணக்கம். இன்னைக்கு இன்னொரு அக்பர் பீர்பல் கதையை சொல்ல போறேன். அந்த கதையோட பேரு உண்மையான நண்பன். சரி, இப்ப கதைக்குள்ள போலாமா? இப்ப நம்ம கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி இன்னைக்கான பொது சொல்லுறேன். எல்லாரும் ரெடியா? ஓகே. எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்கும், ஆனா யாருக்கும் ஒரே மாதிரி இருக்காது. அது என்ன? இது கொஞ்சம் கன்ஃபியூசிங்கா இருக்கும், ஆனா வீடியோ எண்ட்ல வந்து ஆன்சர் சொல்லும் போது உங்களுக்கு புரிஞ்சிடும். உண்மையான நண்பன் பத்தி பார்ப்போமா? ஓகே. ஒரு நாள் அக்பர் மன்னனும் பீர்பாலும் தோழமை பத்தி பேசிட்டு இருந்தாங்க. தோழமைனா அதாவது ஃப்ரெண்ட்ஷிப் பத்தி பேசிட்டு இருந்தாங்க. அப்போது அக்பர் மன்னன் சொன்னாங்க, பீர்பால், நம்முடைய நண்பர்கள் நம்ம எப்போதும் ஆதரிக்க வேண்டும். எனக்கு இந்த அரண்மனையில் பல நண்பர்கள் இருக்கிறார்கள். பீர்பால் சிரித்துவிட்டு கூறினார், மன்னா, உண்மையான நண்பர் என்பவர் எந்த நேரத்திலும் உதவிகரமாக இருப்பார். நாம் இதை ஒரு சோதனையின் மூலம் நிரூபிக்கலாம். பீர்பாலின் சோதனை என்னன்னு பார்க்கலாமா? ஓகே. அந்த இரவு பீர்பால் அக்பரின் மிக நெருக்கமான நண்பர்களுக்கு ஒரு செய்தி அனுப்பினார். மன்னர் அக்பர் ஒரு பெரிய பிரச்சனையில் இருக்கிறார். அவருக்கு உடனடி உதவி தேவை. அடுத்த நாள் அக்பர் எதிர்பார்த்தது போல பலரும் வருவார்கள் என்று நினைத்தார். ஆனால் அவருடைய நண்பர்களில் பெரும்பாலானோர் எந்தவித உதவியும் செய்ய முடியாது என்று பதிலளித்தார்கள். ஐயோ பாவம்! அக்பர் மன்னருக்கு ஒரே அதிர்ச்சி. பீர்பால், இது எப்படி நடக்கிறது? அவர்கள் என்னுடைய நண்பர்கள் அல்லவா? பீர்பால் சிரித்துவிட்டு, மன்னா, உண்மையான நண்பர்கள் ஒருவரின் புகழுக்கும் செல்வத்திற்கும் கூட உதவ முடியலாம். ஆனால் ஒரு நெருக்கடியான நேரத்தில்தான் உண்மையான நண்பர் யார் என்பதை உணர முடியும். ஆனால் உண்மையான நண்பர் யார் என்று நீங்கள் உணர விரும்பினால் இன்னும் ஒரு சோதனை செய்யலாம். அக்பர் உடனே சம்மதித்தார். அந்த சோதனையும் என்னன்னு பார்க்கலாம். உண்மையான நண்பன் யார்? பீர்பால் தனது மிகவும் ஏழை தோழனான ராமுவை அழைத்து வந்தார். மன்னர் அக்பர் உடனடியாக ராமுவுக்கு ஒரு சிறிய தங்க பரிசு கொடுத்தார். ஆனால் ராமு, இது எனக்காகவா? உங்கள் அன்பு மட்டும் போதும் அண்ணா, எனக்கு எந்த செல்வமும் வேண்டாம் என்று கூறினான். அக்பர் மன்னருக்கு மிகவும் ஆச்சரியம். பீர்பால் இதை பார்த்து கூறினார், மன்னா, உண்மையான நண்பர் பணம் அல்லது செல்வம் வேண்டி நட்பை செய்ய மாட்டார். அவர் உங்களை ஏற்றுக்கொள்வார், எப்போது வேண்டுமானாலும் உங்களுக்கு உதவுவார். அக்பர் பீர்பாலை பாராட்டினார். நீ எனக்கு உண்மையான தோழமையின் அர்த்தம் புரிய வைத்தாய் பீர்பால் என்று ரெண்டு பேரும் முஸ்தபா முஸ்தபா டோன்ட் வரி முஸ்தபா, காலம் நன் தோழன் முஸ்தபா என்று கட்டி அணைத்தார்கள். இந்த கதையின் நற்கருத்து என்னன்னா, உண்மையான நண்பர் என்பது வெற்றி நேரத்தில் மட்டுமில்லை, கடினமான காலங்களில் கூட உங்கள் அருகில் நிற்பவர். சரி, இப்ப இந்த புதிருக்கான பதில் சொல்லவா? புதிர் என்ன? எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்கும், ஆனா யாருக்கும் ஒரே மாதிரி இருக்காது. அது என்ன? இந்த புதிருக்கான பதில் என்னன்னா கைரேகை, இல்லைன்னா ஃபிங்கர் பிரிண்ட். இன்னைக்கான இங்கிலீஷ் vocabulary வேர்டு என்னன்னா கிரேட்ஃபுல். கிரேட்ஃபுல்னா ஃபீலிங் or showing appreciation for something received. இது சென்டென்ஸ்ல யூஸ் பண்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். I am grateful for your help. நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு கதையில் சந்திப்போம்.